அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம எவ்வளோ பேர் எத்தனை தடவை எப்படி வேணா மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லியிருந்தா கூட அதை குழந்தைகள் சொல்லி அந்த மழலையோட சொல்லி கேட்கறதுல இருக்கக்கூடிய சந்தோஷமே தனிதான். அந்த மாதிரி ஒரு மகாலட்சுமி அஷ்டகம் ஒரு குழந்தை நந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை இன்னைக்கு சொல்லி காமிக்கிறான். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை அனுபவிக்கலாம். நமஸ்தே, என் பேர் நந்தன். நான் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்ல போறேன். नमस्तेस्तु महामाये श्रीपीते सुरपूजिते शंखचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते। नमस्ते गरुडारूढे कोलासुरभयंकरी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते। सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयंकरी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोस्तुते। सिद्धि बुद्धि प्रदे देवी भुक्ति मुक्ति प्रदायिनी कल्पमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोस्तुते। आद्यन्ते रहिते देवी आदिशक्ति महेश्वरी योगज्ञे योग संभूते महालक्ष्मी नमोस्तुते। स्थूल सूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे महापाप हरे देवी महालक्ष्मी नमोस्तुते। पद्मासन स्थिते देवी ब्रह्म स्वरूपिणी परमेशी जगन्माता महालक्ष्मी नमोस्तुते। श्वेतांबरधरे देवी नानालंकार पूजिते जगस्थिते जगन्माता महालक्ष्मी नमोस्तुते। महालक्ष्मी अष्टकं स्तोत्रं भक्पते भक्तिमान् नरः सर्वसिद्धिं वाप्नोति राज्यं प्राप्नोति सर्वथा एककालपते नित्यं महापाप विनाशनम द्विकालं यक्पते नित्यं धनधान्य समविष्टक त्रिकालं यक्पते नित्यं महाशत्रु विनाशनम महालक्ष्मी भवे नित्यं प्रसन्न वरदा शुभ। थैंक यू. இந்த ஆடி வெள்ளிக்கிழமையும் அதுவுமா ஒரு குழந்தை வாயால நம்ம மகாலட்சுமி அஷ்டகம் கேட்டிருக்கோம். ரொம்ப அழகா சொல்லிட்டு அந்த குழந்தையும் மழலை மாறாம அவ்வளோ அழகா கேட்கறதுக்கும் இனிமையா இருந்தது. அந்த குழந்தைக்கு ஹயவதனா த ஸ்லோகா ஸ்கூல் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை சொல்றோம். அந்த குழந்தைக்கு மட்டும் இல்ல, அந்த குழந்தைய என்கரேஜ் பண்ண அவ அம்மா அப்பா பாட்டி தாத்தா எல்லாருக்குமே நம்மளோட மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறோம். அதாவது இவாளுக்கெல்லாம் எப்படின்னாக்க இப்பெல்லாம் ஒரு குழந்தைய ஸ்லோகம் சொல்லறதுக்கு என்கரேஜ் பண்றதே பேரண்ட்ஸ் சில பேருக்கு டைம் இல்லை, இன்ட்ரெஸ்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சில பேரண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டும் இல்லைங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இந்த மாதிரி இவெல்லாம் குழந்தைய என்கரேஜ் பண்றா அப்படின்னாலே நம்மளோட சனாதன தர்மமானது கண்டிப்பா வளர்ந்துட்டு தான் வருது. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரி நந்தன் மாதிரி ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையும் அட்லீஸ்ட் சின்ன சின்ன ஸ்லோகமாவது ஒரு 2 வரி ஸ்லோகமாவது கத்துண்டோம் அப்படின்னாக்க பின்னாடி அவளோட ஃபியூச்சர் ரொம்பவே நன்னா இருக்கும். அவளோட ஃபியூச்சரை பத்தி பேரண்ட்ஸ் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா ஸ்லோகம் சொல்ற குழந்தையோட அந்த ஒரு தாட் ப்ராசஸே டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஸோ அது எந்த தப்பான வழிக்கும் போக விடாம தடுக்கக்கூடியது தான் இந்த ஸ்லோகம் சொல்றது. அது மட்டும் இல்லாம நல்ல பிரெயின் டெவலப் ஆகிறதுக்கு உதவி பண்ணும் இந்த ஸ்லோகம். நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு ஸ்லோகம் சொல்றதுல. ஸோ இந்த நந்தன் மாதிரி ஒரு பேபி ஸ்டெப் எல்லாருமே இது வரைக்கும் பண்ணலன்னா கூட எல்லாருமே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுல தப்பு இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா பெருமாளே ஸ்தோத்திர பிரியர். அவருக்கு ஸ்தோத்திரங்கள் சொல்ல ரொம்ப பிடிக்கும். அதனால நந்தனை ஒரு மோட்டிவேஷனா இன்ஸ்பிரேஷனா வச்சுட்டு எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம எல்லாரும் என்கரேஜ் பண்ணலாம். திருப்பியும் நந்தன் அப்புறம் அவனோட ஃபேமிலி எல்லாருக்கும் நம்மளோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்ம சேனல்ல சொன்னதுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகள். வணக்கம்.